இன்று நாம் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வு, ஆத்ம அபிமானி நிலை, மூன்றாவது நமது சம்பூர்ண கர்மாத்தீத் நிலை, நான்காவது அஷரீரி ஸ்திதி, ஐந்தாவதாக விதை ஸ்வரூபம். இந்த 5 நிலைகளை இன்று நாம் அனுபவம் செய்யலாம். சங்கம யுகத்தில் பகவான் கொடுத்துள்ள மகாவாக்கியம், கட்டளை, தேகம், தேக சம்பந்தங்கள், தேகத்தினுடைய தர்மம் அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாப் தாதா பிராமணர்களாகிய நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளையை கடைபிடிப்பதற்காக நான் இந்த இனிய மாலை பொழுதில் தேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து என் புத்தியை எடுப்பதற்காக, வைராகியத்தை கொண்டு வருவதற்காக பயிற்சி செய்ய துவங்குகின்றேன். நான் பவித்திரமான பிராமண ஆத்மா, பிரம்மாவினுடைய முக வம்சாவளி பிராமணன். நான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி. எனது இந்த சம்பூர்ணமான பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரம் எனது எண்ணங்களினுடைய மாற்றம். நான் இந்த வாழ்க்கையில் மாற்றியுள்ள முதல் எண்ணம், நான் ஆத்மா, நான்
இந்த சரீரம் அல்ல. நான் ஒரு ஒளி புள்ளி வடிவமான பிரகாசமான அழிவற்ற ஆத்மா. எனது இந்த எண்ணங்களின் மாற்றமே எனது சமஸ்கார மாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றது. எனது எண்ணத்தில் ஏற்படும் மாற்றமே 5 தத்துவங்களுக்கும் சுகம் சாந்தியை கொடுக்கின்றது. எனது எண்ணத்தின் மாற்றத்தினால் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக மாறுகின்றது. நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா, எவ்வளவு மகான் தன்மை நிறைந்த ஆத்மா. எனது எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை செய்யும் பொழுது நான் எனது எண்ணங்களில் தூய்மையை கொண்டு வருகின்றேன். எனது எண்ணத்தில் மாற்றம் கொண்டு வருகின்றேன். அதுவே நான் தேக உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வை அடைவதற்கு வழிவகுக்கின்றது. நான் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம் அல்ல. இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஒளி புள்ளி வடிவமான ஆத்மா. நான் இந்த பெயருடையவர், இந்த குலம் கோத்திரத்தை சேர்ந்தவர், இந்த மொழி பேசக்கூடியவர், இந்த தர்மத்தை சேர்ந்தவர், இந்த நாட்டினைச் சேர்ந்தவர் என்ற தேகத்தின் உணர்விலிருந்து விடுபட்டு எனது ஆத்ம நிலைக்கு திரும்புகின்றேன். நான் இவை அனைத்தையும் கடந்துள்ள இந்த உடலை இயக்கக்கூடிய ஓர் ஆன்மீக சக்தி. இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஓர் ஒப்பற்ற சக்தி, அழிவற்ற சக்தி. நான் இந்த சரீரத்தினுடைய 5 விகாரங்கள் என்ற
எதிர்மறை உணர்வுகளையும் கடந்த ஓர் ஆக்கப்பூர்வமான சக்தி. ஆத்மாவாகிய நான் எனது சுய தர்மத்தை உணர்கின்றேன். எனது உண்மையான தர்மம் சுகம், சாந்தி, தூய்மை, கருணை, அன்பை உணர்கின்றேன். நான் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே ஆத்ம உணர்வில் வாழ்கின்றேன். நான் ஆத்மா. இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக அன்பையும் அமைதியையும் தைரியத்தையும் தூய்மையையும் உணர்கின்றேன். எனது கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் தர்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் நிறைந்த ஆத்மா. நான் சிறிது சிறிதாக ஆத்ம உணர்விலிருந்து இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே ஆத்ம அபிமானியாக இருக்கின்றேன். உணர்வுகளை கடந்து ஆத்ம அபிமான நிலைக்கு வருகின்றேன். எனது உணர்வுகள் ஆத்ம உணர்வுகளாக இருப்பதால் எனது அபிமானமும் தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானியாக மாறிவிட்டேன். நானும் ஆத்மா. என் தொடர்பில் வரக்கூடிய அனைவரும் ஆத்மாக்கள். இந்த உலக நாடகத்தில் ஒவ்வொருவரும் தனது பாகத்தை மிகவும் துல்லியமாக நடிக்கின்றனர். ஆத்மாவாகிய நான் இந்த உலக நாடகத்தில் எனது பாகத்தை நடிப்பதற்காக இந்த உடலை
ஆதாரமாக எடுத்திருக்கின்றேன். இந்த உலக நாடகத்தில் பல ஜென்மங்களுக்கு பிறகு இந்த ஜென்மத்தில் நாடகத்தின் படைப்பாளர் ஸ்வயம் பகவான் எனது அன்பான பாபா எனக்கு சிரேஷ்டமான நடிப்பை கொடுத்துள்ளார். இந்த சங்கம யுகத்தில் நான் ஆத்மா. எனது ஆத்ம அபிமானி நிலையில் நான் உறுதியாக இருப்பதற்கு பாபா தினம் தினம் எனக்கு கொடுக்கும் ஆத்ம பெருமை, அதாவது ஸ்வமானத்தை நினைக்கின்றேன். பல ஜென்மங்களாக தேகத்தின் பெருமையிலேயே மூழ்கி தேகத்தின் அகம்பாவத்தில் இருந்தேன். இப்பொழுது பாபா எனக்கு நினைவுபடுத்திவிட்டார், ஆத்ம பெருமையில் சுய பெருமையில் இருப்பதற்கு நான் பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி ஆத்மா. ஆத்ம அபிமானியாகிய எனக்கே பாபா தனது உள்ளத்தில் இடத்தை கொடுத்திருக்கின்றார். நான் பல ஜென்மங்களாக 63 ஜென்மங்களாக எவ்வளவுதான் தீவிர பக்தி செய்தாலும் அவரின் உள்ளத்தில் இடத்தை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் தேக அபிமானத்தில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது ஆத்ம ஞானத்தை கொடுத்து பாபா என்னை தனது இதயத்தின் சிம்மாசனதாரி ஆக்கிவிட்டார். நான் உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய
विश्व कल्याणकारी आत्मा। நான் எனது ஆன்மீக மார்க்கத்தின் முன்னேற்றத்தில் எவ்வளவு மாயா வந்தாலும் அதையும் வெற்றி அடையக்கூடிய மாயையை வென்ற ஆத்மா. ஆஹா, இந்த சங்கம் யுகத்தில் பாபா என்னை எப்படியெல்லாம் ஆத்ம உணர்விற்கும் ஆத்மா பெருமையில் இருக்க வைத்து ஆத்ம அபிமானியாக ஆக்கிவிட்டார். நான் பார்க்கக்கூடிய அனைவரையும் உயர்ந்த பார்வையிலே பார்க்கின்றேன். எனது இந்த நிலை ஆத்மாவாகி என்னை முழுமையடைய செய்கின்றது. எனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளிலிருந்தும் விடுபட்டு விக்கர்மங்களிலிருந்தும் விடுபட்டு இந்த பிராமண வாழ்க்கையினுடைய முழுமை நிலையாகிய சம்பூர்ண கர்மாத்தீத் நிலையை அடைந்து விட்டேன். நான் கர்மாத்தீத் நிலையில் இருக்கின்றேன். அதாவது இந்த உலகம் என்ற கர்ம கஷேத்திரத்தில் இருந்தாலும் இந்த உடல் என்ற கர்மேந்திரியங்கள் மூலம் காரியங்களை செய்தாலும் ஆத்ம நினைவில் இருப்பதால் பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியினால் விகர்மங்களை அழித்து சிரேஷ்ட கர்மங்களின் புண்ணிய கணக்கை சேமித்து வைத்துள்ள இந்த சரீரத்தில் இருந்தாலும் முற்றிலும் விடுபட்ட பரிபக்குவமான நிலையில் இருக்கின்றேன். நான் ஆத்மா. எனது சம்பூர்ண நிலையில் நான் நிலைத்திருக்கின்றேன். அனைத்து குணங்களாலும் அனைத்து சக்திகளாலும்
நிறைந்துள்ள ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பக்குவமான நிலையில் இருப்பதால் எனது சுய விருப்பத்தின்படி இந்த உடலிலிருந்து ஜோதிர்புள்ளி வடிவமான ஆத்மாவாகிய நான் எனது சுய விருப்பத்தின்படி சம்பூர்ண நிலையில் இந்த உடலிலிருந்து விடுபடுகின்றேன். நான் ஆத்மா பழைய தேகம், தேகத்தின் சம்பந்தங்கள், தேகம் சம்பந்தப்பட்ட இந்த முழு உலகம், இவை அனைத்தையும் கடந்து சென்றுவிட்ட ஒரு சம்பூர்ண ஃபரிஸ்தா. இந்த உலகத்தில் எனக்கு எந்த தொடர்போ சம்பந்தங்களும் கிடையாது. எனது முழுமை நிலையினுடைய அடையாளம் பிராமண வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் சுய விருப்பத்தினால் இந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு நான் ஃபரிஸ்தா நிலையில் இருக்கின்றேன். மேல் நோக்கி பறந்து கொண்டே இருக்கின்றேன். நான் ஃபரிஸ்தா, பாப் சமான், அவ்வக்த ஃபரிஸ்தா. முற்றிலும் நான் ஷாக்காரத்தை கடந்து ஆக்கார நிலையில் இருக்கின்றேன். ஃபரிஸ்தாவாகிய நான் எனது அன்பான பாப் தாதாவினுடைய மடிக்கு செல்கின்றேன். நான் இப்பொழுது வெண்மையான ஒளி நிறைந்த சூக்ஷ்ம லோகத்தில் எனது அவ்வக்த நிலையில் இருக்கின்றேன். பாப் தாதா எனக்கு மலர்கள் தூவி வரவேற்பு செய்கின்றார். வதனத்தில் நான் அநேக மகாரதி ஆத்மாக்களை சந்திக்கின்றேன்.
எனது சம்பூர்ண நிலை, அவ்வக்த நிலையை கொண்டாடுவதற்காக வதனத்தில் விழா நடக்கின்றது. மகாரதி ஆத்மாக்கள் இருக்கின்றனர். பாப் தாதா என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நான் பந்தன் முக்த ஆத்மா. சுதந்திரமான ஆத்மா. வதனத்தில் நான் பாப் தாதாவின் மிகவும் அருகில் இருக்கின்றேன். ஐயாயிரம் வருடங்களாக பல பெயர்கள், பல வேடங்கள் என்று பல தர்மங்கள், பல விதிமுறைகள் என்று பல விஷயங்களில் எனது நடிப்பை நடித்து களைத்திருந்த ஆத்மாவிற்கு பாபா ஓய்வு கொடுக்கின்றார் மற்றும் புத்துணர்ச்சி அளிக்கின்றார். நான் மீண்டும் உலக நாடகத்தில் எனது பல பாட்டை நடிப்பதற்காக சக்திகளை கொடுக்கின்றார். ஆத்மாவாகிய நான் பாப் தாதாவினுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலம் அன்பு, ஆசீர்வாதம், சக்தி, கருணை, தூய்மை அனைத்தையும் நான் உணர்கின்றேன். பாபா தனது பார்வையின் மூலமாகவே என்னை மீண்டும் சார்ஜ் செய்துவிட்டார். நான் ஃபரிஸ்தா எனது ஆக்கார நிலையிலிருந்து மெதுவாக எனது நிராகார நிலைக்கு செல்கின்றேன். நான் அவ்வக்தத்திலிருந்து அஷரீரியாக இந்த ஃபரிஸ்தா உடலிலிருந்து விடுபடுகின்றேன். நிராகார் சிவ் பாபாவிற்கு சமான் அஷரீரியாக இருக்கின்றேன். எனது சொந்த வீடாகிய
பரந்தாமத்தில் நான் ஆத்மா செம்பொன்னிறமான உலகத்தில் ஜோதி ஸ்வரூபமான சிவ் பாபாவிற்கு முன்னால் நான் ஒரு ஜோதிர் புள்ளி வடிவமான ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் அஷரீரி நிராகார் பாபாவினுடைய ஒளிக்கிரணங்கள் ஆத்மாவாகி என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. நான் அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய எனது சுய தர்மத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒளிப்புள்ளி வடிவமான ஆத்மா. நான் சிறிது நேரம் அமைதியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா எனது சுய தர்மமாகிய அமைதியில் நிலைத்திருக்கின்றேன். ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறைதான் சாந்தி தாமமாகிய எனது சொந்த வீட்டில் சாந்தி கடல் பாபாவிடமிருந்து கிடைக்கக்கூடிய அமைதியை என்னால் உணர முடிகின்றது. நான் எனது உண்மையான ஸ்வரூபமாகிய சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கின்றேன். என் மனம் அமைதியாக இருக்கின்றது. எனது புத்தியானது தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கின்றது. நான் எனது அநாதி சமஸ்காரத்தில் நிலைத்திருக்கின்றேன்.
ஆத்மாவாகிய எனக்கு உலக நாடகத்தில் நடிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. ஆகையினால் எனக்குள் இருக்கக்கூடிய சிருஷ்டியை பற்றிய ஞானத்தை நான் எப்பொழுது உணர்கின்றேன். நான் ஆத்மா அஷரீரி நிலையிலிருந்து படைப்பாளர் மற்றும் படைப்பின் 3 காலத்தை அறிந்த ஓர் விதையாக இருக்கின்றேன். விருட்சத்தினுடைய விதை விருட்சத்தையே தனக்குள் அடக்கியிருப்பதை போன்று ஆத்மாவாகிய நான் ஒரு சிறிய விதையாக இருந்து கொண்டு 5000 வருடங்களுக்கான எனது அழிவற்ற நடிப்பை நடிப்பதற்காக எனக்குள் நிறைந்திருக்கின்ற ஞானத்தை உணர்கின்றேன். நான் சிறிய புள்ளி வடிவமான ஆத்மாதான். ஆனால் எனக்குள் உலக நாடகத்தில் நடிப்பதற்கான பார்ட், அழிவற்ற பார்ட் நிறைந்திருக்கின்றது. நான் ஒரு சிறிய புள்ளியாக, விதை ரூபமாக, சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். மனித சிருஷ்டிக்கு விதை சிவபாபா அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி நிறைந்த படைப்பு நான் தான். நான் ஆத்மா அனைத்து ஞானத்துடன் மீண்டும் இந்த உலக நாடகத்தில் நடிப்பதற்காக கீழே வருகின்றேன். நான் ஒரு சிறிய புள்ளியாக பிரகாசித்து கொண்டே 5000 வருடங்களுக்கான நடிப்பை நடிப்பதற்கான சக்தியுடன் ஆத்மாவாகிய நான் இந்த உலக நாடகத்தில் நுழைகின்றேன். நான் ஆத்மா இந்த உலக நாடகத்தில் இந்த சரீரத்தில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மா. ஆத்மாவாகிய நான் 3 லோகத்தையும் சுற்றி வந்து விட்டேன்.
சக்திசாலியான ஆத்மா. பாபா எனக்கு மிகவும் அற்புதமான பயிற்சியை கொடுத்திருக்கின்றார். ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டே 3 லோகத்திற்கும் செல்வதற்கான பயிற்சி, ஞானம் கிடைத்துள்ளது. பாபா எனக்கு அதை கற்றுக் கொடுத்து என்னை ஆடாத அசையாத ஆத்மாவாக, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆத்மாவாக ஆக்கிவிட்டார். ஆஹா, நான் பாக்கியசாலி ஆத்மா. இந்த பயிற்சியை நான் எனது செயல்களில் வரும்பொழுது பயன்படுத்துவேன். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே ஆத்ம உணர்வில், ஆத்மாபிமானத்தில் இருந்து கொண்டு முயற்சி செய்து நான் எனக்கு பாபா கொடுத்துள்ள படிப்பின் மூலமாக நான் முன்னேற்றத்தை அடைவேன். ஓம் சாந்தி.